நான் வெள்ளையா தான் இருந்தேன். சத்தியமா நான் வெள்ளையா தான் இருந்தேன். என்னை கருப்பாக மாற்றியது நீங்கள். வணக்கம். நான் உங்கள் 500 ரூபாய் பேசுகிறேன். ஞாபகம் இருக்கா? ஏசி அறைக்குள், பீரோவுக்குள், பூட்டப்பட்ட லாக்கருக்குள் என்னை சேர்த்து சேர்த்து வைத்து பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டது நீங்கள், சங்கடப்பட்டது நான். ஒரு ஏழை தொழிலாளி, நாளெல்லாம் உழைத்து களைத்து ஓய்ந்து போய் ஓடாய் தேய்ந்து கடைசியா என்னை சம்பளமாய் வாங்கி அந்த வீட்டுல இருக்க கொண்டாட்டிக்கிட்ட போய் கொடுப்பாரு. அந்த அம்மா என்ன வாங்கி போய் அரிசி மூட்டைக்குள்ள ஒளிச்சு வைக்கும், பருப்பு பானைக்குள்ள ஒளிச்சு வைக்கும், பாட்டில் கடியில ஒளிச்சு வைக்கும், அஞ்சரை பெட்டிக்குள்ள ஒளிச்சு வைக்கும். ஒரு குட்டி பறவைய அடைக்காக்கும் தாய் பறவை போல எத்தனை ஏழை தாய்மார்கள் என்னை ஒழித்து ஒழித்து வைத்து பாதுகாத்தார்கள் தெரியுமா? மாச கடைசியில எல்லா காசும் தீர்ந்து போன பிறகு அந்த தாய்மார்களின் செல்வ குழந்தையாய் இந்த 500 ரூபாய் தானே வெளியே வந்து அவர்கள் முகத்தில் ஒரு சிறிய புன்னகையை கொடுக்கும். எத்தனையோ ஏழை குடிசைகளினுடைய குட்டி குட்டி குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸாக எத்தனை முறை நான் மாறி இருப்பேன். ஒரு நதியை போல ஓடிக்கொண்டிருந்த இந்த 500 ரூபாயை சில கரை வெட்டுகளினுடைய கரை படிந்த மனதினால் கருப்பு பணமாவே மாத்திட்டீங்களா? உன் பிறப்பு, இறப்பு, படிப்பு, சாதி, சமயம், சடங்கு, கல்யாணம், காதுகுத்து, உன் ஒட்டு மொத்த வாழ்வை சான்றிதழில் பதிவு செய்து உன் கையில் கொடுப்பதற்காக எத்தனை கவர்மெண்ட் ஆபீஸ்ல எத்தனை கை மாறி இருக்கும் இந்த 500 ரூபாய்? உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? எத்தனை கல்யாணத்தில் சிரித்துக் கொண்டே என்னை கிஃப்டா கொடுத்திருப்பீங்க. கவிதை என்ற பேரில் எத்தனை பேர் என் மேல் கிறுக்கி பழகி இருப்பீர்கள். எத்தனை எத்தனை பெண்களின் பெயர்களை மாறி 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 காதலி என்ற பெயரில் எழுதி பார்த்து இருப்பீர்கள். ஒரு குட்டி குழந்தையை தூக்கி கொஞ்சுவதை போல பார்ப்பான் டோல்கேட்டில் இருப்பவன். அப்புறம் தான் தெரியும் என்ன அவன் கள்ள நோட்டா நல்ல நோட்டா செக் பண்ணிருக்கான். அண்மை காலங்களில் நான் அடிக்கடி போன பிக்னிக் ஸ்பாட் டாஸ்மாக்னு ஒரு இடம். இரும்பு கம்பிக்கு இந்த பக்கம் இருந்து எல்லாரும் என்ன தள்ளுவாங்க, அந்த பக்கத்துல ஒருத்தர் என்னை பிடிச்சி எழுப்பாரு. அதை பார்க்கும் போதெல்லாம் இந்த சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு போற பசங்களை பாக்குற மாதிரி எனக்கு பயமா இருக்கும். உள்ள தூக்கி போட்ட பிறகு பாட்டில் சத்தம், கெமிக்கல் நாத்தம், ஐயோ நினைச்சு பார்த்தாலே தலையெல்லாம் சுத்துது. முன்னொரு காலத்துல என்னுடைய கொள்ளு தாத்தா ஒருத்தர் வந்தார். அவர் பேர் 5 ரூபாய். அவருக்கு பின்னாடி விவசாயிகளினுடைய படம் எல்லாம் வரைஞ்சிருக்கும். அதன் பிறகு என்னுடைய இன்னொரு பாட்டன் வந்தார். அவர் பெயர் 10 ரூபாய். அவருக்கு பின்னால் விலங்குகளின் பாதுகாப்பு பெயர் இருக்கும். 50 ரூபாய்க்கு பின்னாடி இந்திய பாராளுமன்றம் இருக்கும். 100 ரூபாய்க்கு பின்னாடி இயற்கை காட்சிகள், இமயமலையெல்லாம் இருக்கும். இறுதியா இந்த 500 ரூபாய் என்ற ஒரு குழந்தை பிறந்த எனக்கு பின்னாடி சுதந்திர போராட்ட தலைவர்கள் தண்டி யாத்திரை போகிற படத்தை வரைஞ்சு வச்சாங்க. அப்பவே சந்தேகப்பட்டேன், இந்த நாட்டில் சுதந்திரத்தையும் சுதந்திர போராட்ட தலைவர்களையும் மதிப்பதில்லையே, என்ன எங்க மதிக்க போறாங்க நினைச்சேன். இன்னைக்கு மொய்யா வாழ்ந்துகிட்டு இருந்த என்ன பொய்யாவே மாத்திட்டீங்கல்ல. உங்களுக்கு திறமை பத்தல, என்னை தூக்கி சுவிஸ் வங்கியில் வைத்திருந்தால் நானும் சேஃப், நீங்களும் சேஃப். ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து ஒரு போலி கணக்கு காட்டியிருந்தா நீங்களும் சேஃப், நானும் சேஃப். இன்னைக்கு என்ன நாளா சுத்தி கடலை எல்லாம் போட்டு போட்டோ எடுத்து பேஸ்புக்ல போடுற, ட்விட்டர்ல போடுற 19 500 ரூபாயா நான் அறிமுகமானப்ப எவ்வளவு ராஜ மரியாதை. பாக்குறவள தொட்டு தொட்டு கும்பிட்டாண்டா. நெஞ்சுக்குள்ளே வச்சிருந்தான், வெளியே எடுக்க மாட்டான். ஐயோ கடவுளே வந்துருச்சுன்னு சொல்லி சொல்லி கும்பிட்டான். என்னுடைய வாழ்க்கை உங்களுக்கு சொல்லி தரும் பாடம் என்னன்னு உங்களுக்கு புரியுதா? இந்த உலகம் உங்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடும். ஒரு நாள் உங்களை செல்லா காசை தூக்கி எரிஞ்சிரும். அலர்ட்டா இருக்கும். என்ன பார்த்து கத்துக்கங்க. நான் போயிட்டேன், எங்க அண்ணன் 1000 வாய் பேச முடியாம அவரும் போயிட்டாருன்னு எல்லாரும் சந்தோஷமா போகி கொண்டாடுறீங்களா? மேகி மாதிரி திரும்பி வருவேன். ஸ்டைலா, கெத்தா, புது பிரிண்டா, புது டிசைன்ல, புது கலர்ல வருவேன். அப்ப கலரா தான் வருவேன். திரும்ப என்ன கருப்பா மாத்திராதீங்க. வறியவன், விவசாயி, வியாபாரி இவங்க கிட்ட எல்லாம் வளர்ச்சி நிதின்ற பேர்ல என்னைய சுரண்டி சுரண்டி எடுத்தீங்களே. இடைத்தேர்தல் வரப்போது நான் எல்லாம் என்ன பண்ண போறீங்க? தஞ்சாவூர், அரவங்குறிச்சி, திருப்பரங்குன்றம் இங்கெல்லாம் இடைத்தேர்தல் வர நான் தானே காரணம். கண்டெய்னர்ல என்னைக்காவது நீங்க கடத்தப்பட்டிருக்கீங்களா? வாய் பேச முடியாது, மூச்சு முட்டும். யோசிச்சு பாருங்க. தர்மன் சூதில் நாட்டை இழந்தான். தேர்தல்ல நீங்க எல்லாரும் என்ன வாங்கிட்டு உங்க ஓட்டையே இழந்துட்டீங்களா? எல்கேஜில இருந்து பிஎஸ்டி வரை என்னை வைத்துதானே உங்கள் பெற்றோர்கள் உங்களை படிக்க வைத்தார்கள். படிக்க வைத்த பெற்றோர்களை முதியோர்கள் அனுப்பிட்டீங்க. படிக்கிறதுக்கு காரணமா இருந்த என்னையும் உங்கள மாதிரி என்னைக்காவது நான் சாதி பார்த்திருப்பேனா? சமய வேறுபாடு பார்த்திருப்பேனா? உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஆண், பெண் பாகுபாடு, வேறுபாடு எதுவுமே பார்த்ததுலடா. உன்னை விட ரொம்ப யோக்கியமானவனா, உன்னை விட ரொம்ப வெள்ளையான மனசு எனக்கு இருக்கு. என்ன பார்த்து நீ கருப்புன்ற? நானாடா உன்னை ஏடிஎம் வாசல்ல நிக்க சொன்னேன். நீ நைட்டு ஃபுல்லா நின்னுட்டு ஐயோ 500 ரூபாயா, இவன் வேணா இவன் வேணா, என் தம்பி 100 ரூபாயா கேக்குற.
என்ன பண்ணுவான் பாவம், டே நைட்டா வேலை பார்த்தா அவன் வாய் பேச முடியாம டயர்டா தூங்கிட்டு இருக்கான். 100 ரூபா அவன் கூட பரவாயில்ல. புதுசா 2000 ஒரு பெரிய அண்ணாச்சியை கூட்டு வராங்களாமே. எனக்கு அது கண்டெய்னர் அண்ணாச்சி சைஸுக்கு ஷேர் ஆட்டாவே போதும். பயங்கரமா டிராவல் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன கருப்பு பணம் சொல்லாதீங்க. என்ன பதுக்கி பதுக்கி ஒளித்து வைத்திருந்த உங்க மனசுதான்டா கருப்பு.